கணேஷ் சதுர்த்தியிலிருந்து வர்ற 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் இந்த 3 நாள் தான் வந்து இங்கே கௌரி பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆவது நாள் ஒரு 6 மணியாட்ட வீட்டில் கோலம் போட்டு கௌரி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதாவது இவங்க யாருன்னா விநாயகரோட சிஸ்டர்ஸ் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் ஒரு குட்டி பையன், குட்டி பொண்ணு வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து குட்டி பையன் மட்டும் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து தன்னோட தாய் வீட்டுக்கு வந்து இந்த 2 தேவிகளும் வர்றாங்க. தன்னோட தாய் வீட்டுக்கு வர்ற தேவி வரவேற்கிறதுக்காக வந்து புது ட்ரெஸ் எடுத்து தேவிகளுக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சு தேவிகளுக்கு வச்சு படையலிட்டுட்டு வரவேற்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் நாள் தான் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஒரு கிராண்டு செலிப்ரேட்டாக பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 16 வகையான உணவு வந்து இவங்க செஞ்சு சாமிக்கு வந்து படையலிடுறாங்க. அப்புறம் 16 தீபத்தில் வந்து விளக்கேற்றி வழிபடுறாங்க. கூப்பிட்ற சுமங்கலி பெண்கள் உறவினர்களுக்கு எல்லாமே வந்து சாப்பாடு போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் நாள் வந்து தேவி வந்து அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. வழி அனுப்பிச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து தயிர் சாதம் வந்து வைக்கணுமாம்மா தேவிக்கு. தேவி வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு தான் அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வழி அனுப்புகிறதா ஒரு ஐதீகம். அதாவது இது என்னென்னா, அடுத்த வருஷம் கௌரி பூஜை வர்றதுக்குள்ளே நம்ம நினச்சது வந்து கௌரி வந்து நமக்கு கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு ஐதீகம். இதுதான் கௌரி பூஜை அப்படின்னாங்க. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.